நம்முடைய சாஸ்திரங்களிலே மிகவும் தெளிவாக நமக்கு உணர்த்தப்பட்டது, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது ஞானகுரு அவர்கள் ஆரம்ப நிலையில் உபதேசம் கொடுக்கும் காலங்களில் இதை தெளிவாக உணர்த்தி நமக்கு இன்றும் இந்த பூமியில் வாழக்கூடிய சகலருக்குமே ஒரு வழிகாட்டியாக மனிதன் விண் செல்வதற்கு உண்டான சரியான பாதையை காட்டிய அந்த ரிஷியினுடைய உணர்வுகளை அகஸ்தியர் என்று நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். நமது சாஸ்திரங்களும் இதைத்தான், எந்த ஒரு பொதுவான காரியங்களாக இருந்தாலும் இதை சொல்லித்தான் ஆரம்பிக்கின்றோம், இதை சொல்லிதான் நிறைவும் படுத்துகின்றோம். ஆனால் அதனுடைய உட்பொருளை நாம் எந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்றால், அகஸ்தியனுக்கு பின் வந்த ஞானிகள் அந்த அகஸ்தியருடைய உணர்வை அவர்கள் முழுமையாக தங்களுக்குள் வளர்த்து மனிதர்களாக வாழக்கூடிய அனைவருமே தெரிந்தோ தெரியாமலோ அந்த ரிஷியின்பால் நினைவை செலுத்தி அந்த அகஸ்தியமா மகரிஷியோடு நாம் ஒன்றி வாழ வேண்டும். ஏனென்றால் அகஸ்தியர் உணர்வை கவர்ந்தவர்கள் அனைவருமே இன்று மகரிஷிகளாக வாழுகின்றார்கள். ஆகவே அந்த தென்னாட்டுடைய சிவனாக தோன்றிய அவனுடைய உணர்வை எந்நாட்டவரும் பெறக்கூடிய தகுதியாக உள்ள அந்த அகஸ்தியமா மகரிஷியின் உணர்வை எல்லோரும் பெற வேண்டும், எல்லோரும் அந்த ரிஷித்தன்மை பெற வேண்டும் என்றுதான் நமது ஞானகுருவும் அதை எல்லா உபதேசங்களிலும் அகஸ்தியரை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி காட்டியுள்ளார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அந்த ரிஷிகளின்பால் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாமும் தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று நாம் எங்கோ இருக்கக்கூடிய சிவனை எண்ணுகின்றோம். ஆனால் அந்த அகஸ்தியனுடைய நிலைகளை நமக்கு யாரும் எண்ணி முதல் விண் சென்ற அந்த மனிதனுடைய உணர்வை நமக்கெல்லாம் இன்றும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பெறக்கூடிய வழியை காலத்தால் மாற்றிவிட்டார்கள், மாறியே போய்விட்டது. அது சிவனைத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்று சிவனை மட்டும்தான் என்ன தெரிகின்றது. ஆனால் ஏன் அதை சிவன் என்று சொன்னார்கள்? தென்னாட்டிலே அதனுடைய சிறப்பு என்ன? காரணம், முதலில் விண் சென்ற அந்த ரிஷிதான் மனிதனாக நாம் எப்படி தோன்றினோம். ஏனென்றால் பொதுவாக இன்று பக்தி மார்க்கத்தில் எடுத்துக்கொண்டால் எல்லாமே கடவுள்தான் உருவாக்கியது என்று சொல்ல தெரிகின்றது. ஆனால் அந்த கடவுள் எப்படி இருக்கின்றான், எப்படி தோன்றுகின்றது, எப்படி படைத்தோம், எப்படி படைக்கப்பட்டோம், எப்படி படைப்புகள் உருவாகிறது என்பதை மூலக்கூறுகளை மாற்றிவிட்டார்கள். ஆக எல்லாம் கடவுள் செயல் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல என்பதைத்தான் அன்று ஆதியிலே மனிதனாக நாம் எப்படி பிறந்தோம் என்பதை வானவியல், புவியியல், உயிரியல் அடிப்படை அதனுடைய தத்துவங்களை உணர்ந்து ஆதியிலே, அதாவது வானவியலாக ஆவியாக இருந்த நிலைகள் எவ்வாறு கோள்களாக உருப்பெற்றது, கோள்கள் நட்சத்திரங்களாக எவ்வாறு உருவானது, நட்சத்திரத்தினுடைய வளர்ச்சியில் சூரியனாக எப்படி உருவெற்றது, பேரண்டத்திற்குள் அது ஒரு பிரபஞ்சமாக தன்னுடைய ஈர்ப்போட்டத்திலே கோள்களையும் நட்சத்திரங்களையும் அந்த சூரியன் வளர்த்து அதற்குள் பூமியாக உருப்பெற்று அதற்குள் தாவரின சத்துக்கள் வளர்ந்து தாவரின சத்துக்கள் உயிரினங்கள் வளர்ச்சி பெற்று உடல் பெற்று வளர்ச்சியில் மனிதன் வரை எவ்வாறு உருவானோம், இப்படி உருவான உண்மையின் சக்திகளை அறிந்துணர்ந்து வெளிப்படுத்தியவர்தான் ஆதியிலே அகஸ்தியர். அவர் கொடுத்ததான் விநாயகர் தத்துவம். ஏனென்றால் தென்னாட்டிலே, அதுவும் குறிப்பாக நாம் வாழும் இந்த தமிழ்நாட்டில் இருந்துதான் இந்த தத்துவங்கள் இந்த உலகமெங்கும் பரவியது. இது பெருமை பேசுவதற்கல்ல, இயற்கையினுடைய நீதி உண்மை நிலைகள் இதுதான். ஆக நம் நாட்டில் இருந்துதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வெளிப்படுத்தி காட்டியுள்ளார்கள். அந்த பேரண்டத்துடைய அனைத்து உண்மைகளையும் அவ்வாறு அறிந்து அதை வெளிப்படுத்தி காட்டியதால் தான் அந்த அகஸ்தியனை, ஏனென்றால் உடல் சிவம் என்பதை குறிப்பிடவே தென்னாட்டிலே தோன்றிய அந்த மனித உடல் அகஸ்தியனை பின்வந்தோர் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்று அந்த அகஸ்தியனைத்தான் போற்றுகின்றார்கள். ஆக அவனுடைய உணர்வு இந்த உலகம் எங்கும், உலக மக்கள் அனைவரும் அது
பெறக்கூடிய தகுதி உண்டு, எல்லோரும் அதை பெற வேண்டும். அதனால் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நாம் அதை கருத்துகள் தெரியாதபடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனுடைய உட்பொருளை இதுதான். இந்த உலகமெங்கிலும் விஞ்ஞானத்திலும் இதைத்தான் நிரூபித்து காட்டுகின்றார்கள். ஒரு இடத்திலே உருப்பெற்ற உருவாக்கிய விண்ணுலக ஆற்றல் அது விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும் அதை எந்நாட்டவரும் பெறக்கூடிய வாய்ப்பாகத்தான் இன்று உலகமெங்கிலும் இன்று நாம் உபயோகிக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் என்று சொல்லுகின்றோம். இது எந்நாட்டவரும் பயன்படுத்தக்கூடிய நிலைகளுக்குத்தான் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இது உடல் வாழ்க்கைக்கு உதவுகின்றது. ஆனால் அன்று அகசியனோ இந்த உடல் பெறும் நிலையிலிருந்து மீண்டும் இன்னொரு உடல் பெறாதபடி பிறவியில்லா நிலை அடைந்து மனிதன் வளர்ச்சியின் பாதையில் அடுத்து அடைய வேண்டிய நிலை வின் சென்ற நிலைகளைத்தான் அவன் இந்த விண்ணிலே துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்து அழியா நிலைகள் கொண்டு அவன் இந்த பூமியிலே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்தாலும் இன்றும் அவன் அழியாத நிலை கொண்டு வாழ்ந்திருக்கின்றான், வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான், வளர்ந்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய மரபு அணுக்களை நாம் இந்த பூமியிலே அவனுடைய இன மக்கள் இந்த நாம் நம்முடைய சந்ததி வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று விரும்புவது போன்று தன் இன மக்கள் அனைவரும் தன் வழியில் அந்த உன்னதமான நிலை பெற வேண்டும் என்றுதான் அவன் வெளிப்படுத்தி காட்டிய அந்த விநாயகர் தத்துவத்தை அது எந்நாட்டவருக்கும் பெறக்கூடிய சக்தியாக அது இருக்கின்றது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த உட்பொருளை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விண்ணுலக ஆற்றலை நாம் எல்லோரும் பெற முடியும் என்பதை உணரலாம். ஆனால் புராண கதைகளை இன்னொன்றும் சொல்லி இருக்கின்றார்கள். அகஸ்தியனுடைய ஆற்றலை சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகும் பொழுது அந்த சிவன் அகஸ்திய மகரிஷியிடம் அகஸ்தியா நீ தெற்கே செல் என்று ஆணையிடுவதாக. காரணம், அங்கே கல்யாண காலங்களிலே சிவனுக்கும் பார்வதிக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே கூட்டங்கள் அங்கே அதிகமாகிவிட்டால் இந்த பூமியே ஒரு பக்கம் எடை கூடி சாய்ந்துவிடும். எல்லா கூட்டமும் வடக்கிலே வந்துவிட்டால் இந்த பூமியிலே மற்ற உயிரினங்களோ ஜீவராசிகளோ வாழ முடியாது போய்விடும். ஆகினால் அதை சமப்படுத்த நீ தெற்கிலே நீ செல், அங்கே சென்று இதை சமப்படுத்தி என்று சிவபுராண கதைகள் உண்டு. ஆனால் அது வெறும் கதையாகத்தான் படித்துக் கொண்டோம். அதன் உட்பொருள் என்ன என்பதை நாம் உணரவில்லை. ஏனென்றால் சிவன் என்றால் அவன்தான் கடவுள், பார்வதி என்றால் அது ஒரு சக்தி கடவுள் என்று அவனுடைய மனைவி என்று இப்படித்தான் நாம் புறநிலைகள் எண்ணுகின்றோம். ஆனால் அகத்திற்குள் இருக்கக்கூடிய உட்பொருளை காலத்தால் மறைக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அந்த உட்பொருளுடைய தத்துவமே நமது பூமி விண்ணிலே அது சுழலும் பொழுது, ஆனால் நமது பூமி மட்டுமல்ல இந்த சூரிய குடும்பமே அனைத்துமே சுழன்று கொண்டுதான் உள்ளது, சுழன்று ஓடிக்கொண்டே உள்ளது. எந்த ஒரு கோளாக இருந்தாலும் அதனுடைய துருவ பகுதி வழியாகத்தான் அதனுடைய சுவாச நிலை. இப்பொழுது நமக்கு மூக்கு எப்படி சுவாசத்தினுடைய வாயிலாக இருக்கின்றதோ இந்த பூமிக்கு அதனுடைய வட துருவமே சுவாசிக்கக்கூடிய பாதை. அது பூமி சுழலும் பொழுது அந்த வட துருவத்தின் வழியாகத்தான் விண்ணுலக ஆற்றல், அதாவது ஒரு மேகம் கூட்டங்கள் போன்று ஒரு அடர்த்தியாக புகை போன்று புகை மண்டலமாக அந்த துருவ பகுதி வழியாகத்தான் இந்த பூமி இழுத்து கவர்கின்றது. நம் பூமிக்கு வரக்கூடிய சக்திகள் அனைத்துமே இந்த வடதுருவத்தின் வழியாகத்தான் ஆற்றல்கள் குவிந்து ஆவியாக அனைத்துமே உள்ளே புகுகின்றது. ஆனால் வடதுருவத்தில் இப்படி ஆவி போன்று மேக கூட்டங்கள் போன்று புகுந்தாலும் இந்த சுழற்சி நிலையில் கொண்டு அது அனைத்துமே உறைந்து பனிப்பாறைகளாக அங்கே அடங்கி விடுகின்றது. ஆக தொடர்ந்து இப்படி பனிப்பாறைகள் அங்கே குவிந்து கொண்டே வந்தால் இந்த பூமி எடை கூடிவிடும் அல்லவா? அப்பொழுது சுழற்சியாகும் பொழுது ஒரு பக்கம் எடை கூடிவிட்டால் தலைகுப்பர அது சாய்ந்துவிடும் என்பதை உணர்த்துவதற்குத்தான். ஆக பார்வதி தன் பார்வையில் பட்ட சக்திகள் அனைத்தும் கண்ணுக்கு புலப்படாத அந்த சக்தி, அதான் பார்வதி. அந்த பார்வையில பட்ட விண்ணுலக ஆற்றல் பூமிக்குள் பதியாக தன்னுடைய கணவனாக அங்கே உரைப்பணியாக. ஏனென்றால் சிவன் எங்கே இருக்கின்றார் என்றால் வெள்ளிப்பனி மலை மீது இருக்கின்றார் என்று நாம் இமயமலையை காட்டுகின்றோம். ஆக இமயமலை என்று சொல்லும் பொழுது இங்கே இந்த துருவ பகுதியைத்தான் அதை சுட்டி காட்டுகின்றார்கள். உயர்ந்த மலையாக அங்கே குவிகின்றது. ஆக சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் என்றால் பூமி தன்னுடைய பார்வையாக அது புறநிலையிலிருந்து அகத்துக்குள் இருக்கக்கூடிய நிலைகள் உறைந்து சிவமாக உரைகின்றது. ஆக இதை திருமணம் என்று அந்த சக்திகள் இந்த பூமிக்குள் வரக்கூடிய பாதை அதுதான். ஏனென்றால் இந்த அகண்ட அண்டத்தில் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துக்குமே உணவு வேண்டும். ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, கோளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உணவு இல்லாதபடி எதுவும் வாழ முடியாது, இயங்க முடியாது, சுழல முடியாது, ஜீவன் உள்ளதாக இருக்க முடியாது. அப்படி உணவு இல்லை என்றால் அது சூன்யமாகிவிடும். ஆக அப்படி உருப்பெற்ற நிலையைத்தான் அங்கே திருமணம் என்று இப்படி தொடர்ந்து அந்த சக்திகள் அங்கே
உறைந்து கொண்டே வருவதை அது திருமணம் என்று அது காட்டப்பட்டு அந்த இடத்தில் அது தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை சமப்படுத்துவதற்காக இந்த பூமியின் எடையை மாற்று நிலைகளில் அதை உருகச் செய்யக்கூடிய நிலைகளுக்குத்தான் வெப்பத்தினுடைய தணல்கள். ஏனென்றால் வட துருவத்திலே சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படுவதில்லை, ஆகையால் அங்கு உறைந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் இங்கே ஒரு அடுப்பை எரிக்கும் பொழுது அடியிலே நெருப்பை வைத்து கூட்டினால் அந்த ஜூடு சிறுக சிறுக அந்த பாத்திரத்தில் ஏறி உள்ளிருக்கக்கூடியது அனைத்தையும் ஜூடாக ஆக்குவது போன்று நம் பூமியின் தென்பகுதியிலே இது போன்ற வெப்பத்தணல்களை அது கூட்டக்கூடிய நிலைக்குத்தான் அந்த சிவன் அகஸ்தியனை நீ தெற்கே செல் என்று இந்த வெப்பத்தினுடைய தணல்கள் இங்கே தென்பகுதியிலே அந்த வெப்பத்தை உருவாக்கும் ஆற்றலாக அது அமைய வேண்டும், அந்த வெப்பத்தினுடைய ஆற்றல் அங்கே பெருக வேண்டும் என்பதற்காக அகஸ்தியனை தெற்கே செல்லப்படும் போது அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு நாம் முதலிலே சொன்னது போன்று ஒரு பாத்திரத்தை வைத்து அடுப்பிலே நெருப்பை கூட்டினால் எப்படி அந்த தணல் அந்த பாத்திரத்திலே ஜூடு ஏறுகின்றதோ இதுபோன்று இந்த பூமி நடு மையத்திலே வெப்பங்கள் தென்பகுதியிலிருந்து இவ்வாறு சிறுக சிறுக கூடி அது வடதுருவம் இவ்வாறு உறைபனியாகும் அந்த பனிப்பாறைகளை கரையச் செய்து இந்த பூமி முழுவதுமே, ஏனென்றால் நாம் நினைக்கின்றோம் இந்த கடல் ஏன் வற்றுவதில்லை, ஏன் வற்றாமல் அப்படியே இருக்கிறது என்றால் தொடர்ந்து பூமி சுவாசிக்கின்றது, அங்கே உறைபனி ஆகின்றது, சுழற்சியினால் நடுமையம் வெப்பம் அதிகமாகின்றது, இந்த வெப்பத்தின் தணலால் அந்த பனிப்பாறைகள் உருகி கொண்டே இருக்கின்றது. ஆக உருகி கடல்கள் பெருகி இந்த விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அது வடதுருவமாக இருந்தாலும் சரி தென் துருவமாக இருந்தாலும் சரி இந்த பனிப்பாறைகள் உருகுகின்றது, ஆகையினால் கடல் நீர் பெருகுகின்றது. அவர்கள் எதையோ அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதுமே இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆகையினால் தான் கடல்கள் வற்றுவதில்லை. இன்று நாம் ஆற்று நீரையோ குளத்து நீரையோ மற்ற எதுவாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்திலே வெப்பத்தினுடைய தணல் அதிகமாகிவிட்டால் வறண்டு விடுகின்றது. ஆனால் இந்த கடல் வற்றுவதே இல்லை. எவ்வளவு வெப்பம் அடித்தாலும் சரி, எவ்வளவு வெயில் காலமாக இருந்தாலும் அது வற்றுவதில்லை. காரணம் அங்கே வடதுருவத்திலே உருப்பெறும் இந்த பனிப்பாறைகள் சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் தொடர்ந்து இந்த பூமியில தாக்கப்பட்டு தென்பகுதியிலே வெப்பத்தின் தணல் கூடி தொடர்ந்து இது சுழற்சி போன்று நிகழ்வதால் தான் இந்த கடல் நீர் வற்றாது அது உருகச் செய்து அது உடல், அதாவது இந்த பூமியினுடைய முழுவதுமே அதை சமப்படுத்தி இன்று வரையிலும் இப்பொழுதும் இது சீராக சுழல்கின்றது, சமமான நிலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக கொடைசாயும் நிலைகளை அன்று ஆதியிலே அந்த அகஸ்தியன் தென்பகுதியிலே நாம் வாழக்கூடிய பகுதியிலே தோன்றிய அந்த மனிதன் தான் இந்த வெப்பத்தின் தணல்களை இங்கே பெருகச் செய்து இந்த பூமியை சமப்படுத்தினான் என்பதைத்தான் காவியத்தில் புராணங்களில் உண்மைகள் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஆக அது மட்டுமல்ல, இந்த வெப்பத்தின் தணல் என்று சொல்வது வெறும் அந்த பனிப்பாறைகளுக்கு மட்டுமல்ல, சகலத்திலுமே ஒரு அணுவாக இருந்தாலும் சரி அந்த வெப்பத்தின் தணல் அதற்குள் இருந்தால்தான், அது சிறிதளவு அந்த ஆற்றல் இருந்தால்தான் மற்ற பொருளை உருவாக்கும் அந்த தகுதி அந்த அணுவிற்கும் உண்டு. ஆக இந்த பூமி தோன்றியதிலிருந்து இந்த வெப்பத்தினால் பனிப்பாறைகள் உருகி கடல்களாக மாறி அது காற்றாகவும் மேக கூட்டங்களாகவும் நீராகவும் மாறி இந்த பூமி முழுவதுமே அது சுழன்று, அதாவது ஒரு ஈர்க்கக்கூடிய சக்தியாக வெப்பம் காந்தம் என்ற நிலையில் மற்ற பொருளை உருவாக்குவதாக. ஏனென்றால் இந்த பூமியுடைய சுழற்சியிலே இந்த காற்று மண்டலத்திலும் சரி இது அனைத்திலுமே இந்த நீர் ஆவி உண்டு. இந்த காற்றிலே நீர் சக்தி இல்லை என்றால் தாவரினங்களும் வளர முடியாது, மற்ற கல் மண் எதுவுமே வளர முடியாது. ஆக தொடர்ந்து வெப்பமாகவும் ஈர்க்கும் காந்தமாகவும் இந்த ஆற்றல் இந்த பூமியை தொடர்ந்து சுழல வைக்கக்கூடிய இந்த நிகழ்களை அது உணர்த்திதான் அகஸ்தியன் இதற்கு அகம், ஒரு அணுவிற்குள் இவ்வாறு அகம் என்றால் அதற்குள் இருக்கக்கூடிய சக்தி என்ன ஏது என்பதை காரண பெயர் வைத்து இந்த அணுவின் இயக்க நிலைகளை அவர் அறிந்ததால் தான் அவருக்கும் அந்த காரண பெயர் பின்வந்த தத்துவ ஞானிகள் அகஸ்தியர் என்று அகஸ்தியமா மகரிஷி என்றும் வைக்கின்றார்கள். ஆக வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்று மலம் மும்மலம் என்று சொல்வார்கள். இதுதான் இயக்க சக்தியாக இந்த மூன்றும் கலந்து அதைத்தான் அகம் என்று இன்று இவர்கள் அணு என்றும் அதற்குள் நியூட்ரான் இருக்கின்றது, புரோட்டான் இருக்கின்றது, எலக்ட்ரான் இருக்கிறது என்று இவர்கள் காரண பெயர் வைத்தது கொண்டு அன்று விநாயகர் தத்துவத்தில் அகஸ்தியன் கொடுத்த தத்துவ பிரகாரம் ஒரு அணுவிற்குள் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கருவிகளே வெப்பம் காந்தம் உணர்வு இந்த மனம் இந்த சக்தி இது அனைத்தும் சேர்ந்துதான் அது முழுமை பெறுகின்றது. ஆக
இந்த மும்மலமாக இருக்கக்கூடிய அந்த அகம் ஆரம்ப நிலையில் ஒரு உயிரணு தோன்றி அது ஒரு உணர்வின் ஆற்றலாக எவ்வாறு செயல்படுகின்றது, அது உயிரணுவுக்குள் இயங்கக்கூடிய ஆற்றல் என்ன, அதனுடைய வளர்ச்சி சிறுக சிறுக கூடி மனிதனாக வளர்ச்சி பெற்று அந்த மனிதனாக வளர்ச்சி பெற்ற தன் நிலை, அதாவது தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் இதை உணர்ந்து அகம் அந்த அகத்தின் ஆற்றலை அறிந்து மனிதன் செல்ல வேண்டிய நிலையை முழுமையாக அறிந்து அவர் இன்று விண் சென்றார். அந்த விண் சென்ற நிலைகளைத்தான் இங்கே தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று இந்த மனிதன் இங்கே பூமியில வாழக்கூடிய சகலரும் இந்த உண்மையின் ஆற்றலை அகசியனை போன்று அறிந்து அவன் எப்படி அணுவுக்குள் அணுவாக உண்மை நிலைகளை அறிந்தானோ, வானையியல் புவியியல் உயிரியல் என்ற நிலையில் முழுமையாக உணர்ந்தானோ, அந்த ஆற்றலை சகலரும் அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும், அதாவது இந்த 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்லுகின்றமே, அவனை பின்பற்றி சென்ற அனைவருமே அகசிய உணர்வை கவர்ந்த அனைவர்களுமே இந்த மகரிஷிகளாக வாழுகின்றார்கள். அதை போன்று நாமும் அது அகசிய உணர்வை கவர்ந்து நாமும் மகரிஷியாக முடியும், மகரிஷியாக ஆக வேண்டும் என்பதைத்தான் இங்கே அகம் அகத்தியர் என்று நாம் சொல்லுகின்றோம். அகம் என்பது இப்படி அணுவிற்குள் இயங்கக்கூடிய ஆற்றலின் தன்மைதான். அந்த ஸ்திரத்தன்மையை உணர்ந்து அதை தனக்குள் முழுமையாக்கி அழியா நிலையில் கொண்டு வாழும் அவரைத்தான் அகஸ்தியர் என்று சொல்லுகின்றோம். ஆக காரண பெயர் தான் இது. ஆக இந்த உண்மைகளை நாமும் தெரிந்து நாமும் அவனை போன்று ஆக வேண்டும், ஆக முடியும். ஆக ஆவதற்குத்தான் இந்த தத்துவத்தை நாம் எந்த ஒரு உயர்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று நாம் இந்த ஒளிகளை எழுப்புகின்றோம். ஆக இந்த ஒளியை எழுப்பி நாம் அந்த ரிஷியுடன் தொடர்பு கொண்டு, அதாவது ஏற்கனவே சொன்னது போன்றுதான், நாம் தெரிந்தோ தெரியாமலோ அவன் உணர்வை நாம் நுகர்ந்து எப்படி அகஸ்தியன் உணர்வை கவர்ந்தவர்கள் அனைவரும் மகரிஷிகள் ஆனார்களோ, அதை போன்று தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று அந்த அகஸ்தியனுடைய உணர்வை ஒவ்வொருவருமே நுகர்ந்து அகஸ்தியனை போன்று அந்த மகரிஷியாக அவன் எப்படி இந்த பூமியை சமப்படுத்தினானோ, நாம் அனைவருமே இந்த உடல் பெறும் உணர்வுகளை சமப்படுத்தி உயிரோடு ஒன்றி அவனை போன்றே நாம் ஆக வேண்டும் என்ற தத்துவத்தை தான் ஞானகுரு அவர்கள் நமக்கு இந்த தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற தத்துவத்தினுடைய விளக்க உரையாக நமக்கு கொடுத்து நாம் எல்லாம் அவனுடைய அருளை பெற வேண்டும், அந்த ரிஷியோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த ரிஷியினுடைய உணர்வை கவர்ந்து நாமும் மகரிஷியாக வேண்டும் என்று தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஆக ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருவை எண்ணி அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்திகளை நாம் பெறுவோம். அனைவரையும் இந்த உலக மக்கள் அனைவரையும் அகஸ்தியுடைய ஈர்ப்புடத்தில் நாம் வாழச் செய்வோம். அகஸ்தியரை போன்று நாம் ஒவ்வொருவரும் ரிஷித்தன்மை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.